எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இன்றைய தலைப்பாக ஒரு தொடர்ச்சி தான். பார்ட் 4 4 என் கண்முன்னே அழிந்த போன ஒரு கலாச்சாரம். ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒவ்வொரு கலாச்சாரத்தை பற்றி பேசியிருப்பேன். கடைசியாக பேசினது என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு. அந்த காலத்தில் எப்படி இருந்தது, அது எப்படி இப்போ மாதிரி அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறத பற்றி அதை பேசியிருந்திருப்பேன். இந்த வீடியோவில் பார்ட் 4ல் விளையாட்டுக்கள், அந்த காலத்து விளையாட்டுக்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகள், அதை பற்றிய அது எப்படி ஒரு கலாச்சாரம் சிதைஞ்சு போச்சு, அது இன்றைய இளைத்தலைமுறைக்கு தெரியாமலே போயிடுச்சு. இது அவசியம் நான் சொல்லணும், பதிவு பண்ணணும்னு ஒரு ஆசை. ஏன்னா இன்றைய குழந்தைகளிடத்திலே, மாணவ மாணவிகளிடத்திலே, சிறார்களிடத்திலே, சிறுமிகளிடத்திலே எல்லாம் கம்ப்யூட்டர் கேம் இப்படி 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 விளையாண்டுட்டு இருக்கேன். இல்லைன்னா செல்ஃபோன் பார்க்குதுங்க, யூடியூப் பார்க்குதுங்க. இவ்வளோ கம்ப்யூட்டர் தான் இப்போ அவங்களுக்கு விளையாட்டே. ஓடி ஆடி என்ன இந்த ஃபிசிக்கலாக ஒர்க் கொடுக்குற விளையாட்டெலாம் போயிடுச்சு. இல்லைன்னா கிரிக்கெட், இப்போ இருக்கிறது கிரிக்கெட் பார்க்குறாங்க, இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி பெரிய லெவலில் உடல் உழைப்பு தரக்கூடிய விளையாட்டுகள்லாம் ஸ்கூலில் இருக்குது, டோர்னமெண்ட் மாதிரி. அதில் அவ்வளோ ஆர்வமாக குழந்தைகள் இல்லை என்பது தான் வருந்தக்கூடிய விஷயம். இப்போ தலைப்புக்குள்ளே போங்க. அதுக்கு முன்னாடி மேலே சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்ன்னு கொடுத்துருப்பேன், ஒரு ஞாபகார்த்தத்துக்கு ஒரு குறிப்பு. அதை பார்த்துட்டுனாச்சும் இந்த வீடியோ கீழே வர்ற ஒயிட் பகுதியில் வர்ற சப்ஸ்கிரைப்புங்கிற சிவப்பு பட்டனை அமுக்குங்க. அமுக்கி பக்கத்தில் வர பெல் பட்டனை அமுக்கி ஒரு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய பொன்னான ஓட்டுக்களை அளிக்குமாறு அரசியல்வாதி கேட்குற மாதிரி உங்கள் பொன்னான கைகளால் அந்த சப்ஸ்கிரைப்ங்கிறது அவ்வளோ போதும், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவாங்களா? நான் கூறுகின்ற காலமெல்லாம் கிட்டத்தட்ட 1960கள் 70களில் நடந்தது. அந்த 20 வருட காலங்களில் நான் சிறுவனாக 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து வளர்ந்து வந்த காலகட்டம். நான் வினா தெரிஞ்சு 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட், அப்போ எல்கேஜி யூகேஜிலாம் கிடையாது. அப்போ நான் படிக்கின்ற காலத்தில் சிவகங்கை என்ற மாவட்டத்தில், இப்போ மாவட்டத்தின் தலைநகரம், அங்கே நான் வாழ்ந்து வந்த காலத்தில் அங்கெல்லாம் விளையாட்டுகள்னு பார்க்கும்போது எனக்கு தெரிந்த விளையாட்டுகள்ங்கிற போது உங்களுக்கு தெரிந்தது தான். பம்பரம், பளிங்கி, அப்புறம் சைக்கிளுடைய சக்கரம் இருக்குது பாருங்கள். பழைய சைக்கிள், உடஞ்சி போன சைக்கிளுடைய பழைய ரிம்மு மட்டும் கழட்டிக்கிட்டு ஸ்போக்ஸ்லாம் எடுத்துருவோம். எடுத்து ரிம்மு மட்டும் இருக்கும். அந்த ரிம்மில் பழைய டயர்களை ஆச்சும் சைக்கிள் டயர் அப்படியே மாட்டி, டியூபெல்லாம் மாட்டி, ஒரு இவ்வளோ பெரிய குச்சியை, நல்ல தடியமான உள்ள குச்சியை நல்லா சீவி அழகாக வச்சுக்கிட்டு அதை அப்படியே தட்டினோம்னா அது ஓடும். அதை ஓட்டிக்கிட்டே அது பின்னாடி ஓட்டிக்கிட்டே ஓடுறது. ஓடினோம்னா சிவகங்கை கோட்டை 4 சுவரையும் சுற்றி வந்துடுவோம். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, 3ஆம் வகுப்பு படிக்கும்போதே. அப்போ எனக்கு 5 அல்லது 6 வயது இருக்கும். அப்போ ஒரு கோட்டையினுடைய 4 பக்கத்து சுவரையும் சுற்றி வர்றதுன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே வரும். அந்த 1 கிலோமீட்டரும் 3ஆவது படிக்கும்போது 5 வயது குழந்தை, 5 6 வயது குழந்தையாக இருக்கும் பொழுதே சுற்றி வந்திருக்கிறேன். எல்லாம் ஓட்டிக்கிட்டு ஓட்டுவோம் டக்குன்னு. அதில் யார் போட்டி முன்னாடி, நடுப்புற எங்கேயும் நிற்க மாட்டோம். டிராஃபிக் இருக்கும், அந்த காலத்தில் உள்ள டிராஃபிக்கள் இருக்கும். ஏன்னா இந்த 4 வீதியிலேருந்து தான் மதுரை பஸ்ஸு, திருப்பத்தூர் பஸ்ஸு, மேலூர் பஸ்ஸு, புதுக்கோட்டை பஸ்ஸெல்லாம் அது வழியாக தான் போகும் வரும். அதை மீறி உள்ளே போய் வந்துடுவோம். வீட்டில் யாரும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இப்போ என்ன, பிள்ளைங்க தெரு வாசலில் போய் நிற்காத, கார் வரும் வண்டி வரும்னு அவ்வளோ பயமுறுத்துகிறாங்க. அப்போ அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தோம். இதே போன்ற விளையாட்டுக்களை இங்கே விளையாண்டு கொண்டிருப்போம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா கூட்டாஞ்சோறு ஆக்கிறது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சுது. அந்த விளையாட்டுகள் பெண்களோடு சேர்ந்து, இளம் பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுறது இது. அதுக்கப்புறம் மறைஞ்சிருந்து கண்ணாமூச்சி. எங்கள் வீட்டுக்குள்ளே எல்லா பசங்களும் வந்துடுவாங்க. எங்கள் பசங்களாம் என்ன பண்ணுவோன்னாக்கும், ஒரு வீட்டுக்குள்ளே எங்கேயாச்சும் ஒளிஞ்சிக்கிறது, பொட்டிக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறது, பரணியில் ஒளிஞ்சிக்கிறது, இப்படி ஒளிஞ்சி கண்டுபிடிக்கிறது. கண்ணாமூச்சி விளையாட்டுகள் ஞாயிற்றுக்கிழமைனா ஒரே விளையாட்டு தான். அப்புறம் நிலவாசப்படில் ஒருத்தனை கண்ணை கட்டி நிறுத்திடுறது. நிறுத்திட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் அவன் இப்படி கையை அலைஞ்சி, நிலவாசப்பிள்ளையை விட்டு அண்ணாடக்கூடாது, இப்படி இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருப்பான்.
அவன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அடியிலையோ அல்லது மேலேயோ ஒரு கேப் கிடைப்போ அந்தாண்ட தாண்டி போயிடணும். தாண்டி போடும்போது அவன் கை நம்ம பாடி மேலே பட்டால் அவன் அவுட்டு, அவன் கண்ணை கட்டிக்கணும். இப்படி ஒரு விளையாட்டுக்கள். அப்புறம் நொண்டி விளையாடுறது, பெண்கள் நொண்டி விளையாடுவாங்க. இது போன்ற விளையாட்டுக்கள்லாம் அப்போ பெண்களுக்கு. அப்புறம் ஷிப்பிங் கேர் விளையாடுறது, கும்மி அடிக்கிறது, ஷார்ட் புட் 3ன்னு இது போன்ற விளையாட்டுக்கள்லாம் அப்போ இருந்தது. அப்புறம் கலர்னு சொல்லுவாங்க ஒரு விளையாட்டு. கலர்னால் 4 பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்துக்குவாங்க. ஒரு லீடராக இருக்கிற பொண்ணு பச்சை கலர் அப்படின்னு சொன்னோன்னே அக்கம் பக்கம் வீடுகள் அங்கெல்லாம் தானே இருப்போம். டக்குன்னு ஓடி போய் அவங்க ஒரு பச்சை கலரை தொட்டு நின்றுக்கணும். பச்சை கலர் உள்ள பொருளை தொட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி தொட்டுக்கொள்ள இடம் கிடைக்காதவங்க ஆட்டத்தை விட்டு அவுட். அப்புறம் திடீர்னு ரெட் கலர் எங்கேயாச்சும் தேடி போய் டக்காருன்னு ஓடி போய் இந்த இருக்க ரெட்டுன்னு ரெட்டை தொட்டுக்கணும். ரெட்டுக்கு தொட முடியாமல் இங்கே கிடைக்காதவங்க அவுட். இப்படி ஒரு கலர்னு ஒரு விளையாட்டு. இது போன்ற பல விளையாட்டுகள் பார்க்கும்போது அதுக்கப்புறம் நான் தஞ்சையை நோக்கி தந்தையின் வேலை மாறுதலுக்கு தஞ்சை நோக்கி வந்தோம். தஞ்சை மண்ணில் உள்ள விளையாட்டுகள்னு பார்த்தோம்னா அப்போ அங்கேயும் இந்த ஒத்தக்குழி பளிங்கின்னு இருக்கும். அதுக்கப்புறம் கிட்டிப்புல். அந்த கிட்டிப்புல் தான் இப்போ கிரிக்கெட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. கிட்டிப்புல்னு வருது. இப்படி கீச்சு அடித்தோம்னா அங்கே போய் விழுவோம். அப்புறம் அது ஒரு விளையாட்டு. அப்புறம் ராஜா ராணி விளையாட்டு. அப்போ பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணும், பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க கை கோர்த்து ஒரு 7 பேர் இப்படி இந்த வருஷம் நிற்குவாங்க. அந்த வருஷத்தில் ஒரு 7 பேர் நிற்குவாங்க. நடுப்புற நின்றுட்டு கோத்துக்கிட்டு இப்படியே நட போட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு பூ பறிக்க வருகிறோம் பூ பறிக்க வராதிங்க. இப்போ தான் விதை போட்டிருக்கேன். பரங்கி பூ பறிக்க இப்போ தான் விதை போட்டிருக்கேன். ராஜா வந்து பார்த்துட்டு சொன்னார் பரங்கி முளைச்சிருச்சான்னு, பரங்கி பழுத்துருச்சான்னு பார்த்துட்டு சொல்லுவார்னு. ஒரு பையன் போய் கேட்பான், இப்போ தான் விதை போட்டிருக்கேன் அப்படின்னு அங்கேருந்து பதில் வரும். அப்புறம் இப்போ தான் செடி வந்திருக்கு, அப்புறம் இப்போ தான் பூ பூத்துருக்கு, இப்போ தான் காய் காய்ச்சிருக்கு, பிஞ்சு விட்டுருக்கு, இப்படியும் சொல்லி ஒரு விளையாட்டு. அது பாட்டாகவே வரும். ஒரு கவிதை மாதிரி, நாட்டுப்புற பாட்டு மாதிரி. அப்படி ஒரு விளையாட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா குச்சி விளையாட்டுன்னு பேர். தஞ்சை பகுதியில் அதுவும் கரந்தை பகுதியில் ஆற்றோரங்களில் மூங்கில்கள் நிறையா இருக்கும். அதில் மெல்லிஸ் குச்சி, மாடு ஓட்டுற குச்சி மாதிரி குச்சி இருக்கும். அந்த குச்சியில் இப்படி ஒரு எல் ஷேப்பில் ஒரு இதை காம்பு வெடிச்சு வருதில் காம்பை அதை மட்டும் விட்டுட்டு மித்ததெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தோம்னா ஒரு குச்சி மாதிரி இப்படி இருக்கும், நீண்ட குச்சி. ஆளுக்கு ஒரு குச்சி வச்சுருப்போம். நல்ல அழகான குச்சியாக இருக்கும் அது. அப்போ அதில் ஷார்ட் புட் 3 போட்டு யார் அவுட் ஆகிறானோ அவனை வந்து நிற்க வச்சுருவோம். அவனுக்கு குச்சி இருக்காது, மித்தவங்களாம் குச்சி வச்சுருப்பாங்க. இவன் ஓடி போய் பிடிக்கும்போது அந்த குச்சியை வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணால் ஒரு கருங்கல் மேலேயோ அல்லது செங்கல் மேலேயோ அல்லது வச்சுக்கணும். மண்ணில் அந்த குச்சியை வைக்கக்கூடாது. அந்த அவுட் ஆனாலும் அவனுடைய குச்சி கீழே கிடக்கும். அந்த குச்சியை எவ்வளோ தூரத்துக்கு இழுத்துட்டு போகிறது, ரோட்டில் தெருவில் இழுத்துட்டு ஓடுறது, அவன் குச்சியோடய விட்டியாரணும். அப்போ அவன் குச்சியை இழுக்கிறதுக்கு ஒருத்தன் அந்த கல்லுலேருந்து தான் குச்சியை எடுத்துகிட்டு கல்லுலேயே செவுத்துலேயே வச்சுருப்பான். மண்ணில் வைக்கக்கூடாது குச்சியை. அதில் வச்சுருந்தா அவனை தொட்டாலும் அவுட்டு கிடையாது. அந்த கல்லுலையோ செவுத்துலையோ பாறாங்கல்லேருந்து தான் குச்சியை எடுத்து கீழே கிடக்கிற இவன் குச்சியை அப்படி பிரிட்டு இழுத்துருவான். அப்படி இழுக்க முடியாத பொழுது இவன் போய் அவனை பிடிச்சிடணும். அப்படி தொட்டாலே போதும். அதுக்குள்ளே இழுத்துட்டு விருன்னு ஓடுவான், அவனை தோற்றிக்கிட்டு ஓடுவான். அவன் வந்து டக்குன்னு ஓடி போய் எங்கேயாச்சும் ஒரு செவுத்துலையோ அல்லது பாறாங்கல்லையோ குச்சியை வச்சுட்டானா அவனை தொட்டாலும் பிரயோஜனம் இல்லை, அவன் அவுட்டு கிடையாது, அவன் தப்பிச்சுக்கிட்டான். இப்படி ஒரு விளையாட்டு. அப்புறம் அவன் அவுட் ஆனால் இன்னொருத்தன் எவன் மாட்டிக்கிறானோ அவன் குச்சியை கீழே போட்டுவிட்டு அவன் நிற்கணும். அவன் குச்சி எவன்டா ஆப்பிடுவான்ட்டு. இப்படி இது பேர் குச்சி விளையாட்டுன்னு. இப்படியெல்லாம் சில விளையாட்டுகள். அதன் பிறகு பெண்களோடு சேர்ந்து விளையாடுகிற விளையாட்டுகள் அவர் எனக்கு ரொம்ப மறக்க முடியாதது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெண்கள் சொக்கட்டான் விளையாடும். சொக்கட்டான் போட்டு சொக்கட்டான் விளையாடுறது, இப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறது, அது பெண்கள் விளையாடும் விளையாட்டு. அதன் பிறகு ஷார்ட் புட் 3, அது ஒரு விளையாட்டு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு விளையாட்டு ஒன்று, அது பிற்காலத்திலே வீட்டில் உள்ள பெரியவர்களால் அது தடை செய்யப்பட்ட விளையாட்டாக போயிடுச்சு. ஏன்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும். அது விவரமாக சொல்கிறேன், அதுவும் தெரிஞ்சுக்கணும் தானே. அந்த விளையாட்டினுடைய பெயர் எனக்கு தெரியவில்லை. அது நான் சேலத்தில் இருக்கும் பொழுது அந்த விளையாட்டை விளையாடுவோம். எப்படின்னா, இங்கே ஒரு 2 பேர், எதிர்த்தாப்பில் 2 பேர், சைடில் 2 பேர், சைடில் 2 பேர், 4 பக்கம் 2 பேர் இருப்பாங்க. இந்த 2 பேரும் ஜோடிகள். அதில் ஆண் பெண் கலந்து தான் இருக்கணும். ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண் இருக்கக்கூடாது. ஒரு ஆணுன்னா ஒரு சிறுவன்னா ஒரு சிறுமி, அப்படி ஆண் பெண்ணாக இருக்கணும்.
அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஜோடியாக என்னை விட வயதிற்கு வந்த ஒரு பெண் எனக்கு ஜோடியாக உட்காந்துருப்பாங்க. நான் அப்போ வந்து 7th என்னமோ படிப்பேன். பக்கத்தில் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. வட்டமாக சாக் பீஸில் சிமெண்ட் தரையில் தான் விளையாட முடியும். வட்டம் வட்டமாக சாக் பீஸில் வட்டமாக ஒரு 7 வட்டம் இந்த பக்கம் ஒரு 7 வட்டம் போட்டிருப்பாங்க. இல்லை 4 5 தெரியல, ஞாபகம் இல்லை. அந்த பாட்டு அது அந்த படத்தை அந்த விளையாட்டின் பெயரும் எனக்கு தெரியவில்லை. எல்லோரும் அந்த 2 ஜோடி உட்காந்துருக்காங்கல்ல, ஆணும் பெண்ணுமா, அவங்க ஒரு பெரிய வீட்டிலேருந்து வந்து பெரிய போத்தி மூடிக்குவாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒன்றா மூடிக்குவாங்க. அவங்க தலை மட்டும்தான் தெரியும், அவங்க கை தெரியாது. அப்படி இருக்கும் 2 பேரும் தொடை இடிச்சிட்டு உட்காந்துருங்க சமணம் போட்டு. அப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு தொடங்குறவங்க பாட்டு பாடிக்கிட்டே வரும்பொழுது அந்த ஒவ்வொரு வட்டத்தில் இப்படி கையை வச்சு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வருவாங்க. அந்த பாட்டு பார்த்திங்கன்னா, அந்த பாட்டு பாடிக்கிட்டே வரும்பொழுது அந்த பாட்டை கூட எழுதி வச்சேங்க, உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஜஸ்ட் அ மினிட். அந்த பாட்டு எப்படின்னா, மாது மாது கொழுந்து வெத்தலை பால் பரங்கி லட்டுமை கிட்டுமை சல் லோடு அப்படிங்கிறது பாட்டு. அது என்ன அர்த்தமோ தெரியாது, அது வாய்க்கு நாக்கில் நல்லா போகும். இன்னொருக்க சொல்கிறேன் கேளுங்க. மாது மாது கொழுந்து வெத்தலை பால் பரங்கி லட்டுமை சிட்டுமை சல் லோடு அப்படின்னு அந்த பாட்டை ஒன்று பாடிக்கிட்டே ஒவ்வொரு குழிக்கும் தொட்டுக்கிட்டே வரணும். அது தொட்டுக்கிட்டே வரும் பொழுது இப்போ எனக்கு நான் ஜோடியாக உட்காந்துருக்க ஒரு பொண்ணு உட்காந்துருக்குன்னு வச்சுங்க, அல்லது நான் பாடுறேன்னு வச்சுங்க, எனக்கு ஜோடியாக அந்த பொண்ணு உட்காந்துருக்குன்னு வச்சுங்க, அது தொடைய இந்த போர்வுக்குள்ளே நைஸாக கிள்ளுவேன். கிள்ளும் பொழுது எந்த குழியில் நான் கை வைக்கும்போது கிள்ளுறேங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியும். ஏன்னா இந்த இடத்துல அது ஞாபகம் வச்சுக்கும். அப்புறம் பாடி முடித்ததுக்கப்புறம் எதிர்த்தரப்பில் உட்காந்துருக்கிறவங்க இதனுடைய முகபாவனை, நான் கிள்ளும்போது ஏற்படுற முகபாவனை வச்சு அது எந்த குழியில் நான் கை வைக்கும்போது நான் அதை கிள்ளுனேங்கிறத அவங்க சொல்லி போடணும். அப்படின்னு தான் விதின்னு நினைக்கிறேன். இன்னும் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் சொல்லணும், ஏதோ ஒன்று கிள்ளும்போது எந்த குழின்னு யார் சொல்லணுங்கிறது சரி எனக்கு மறந்து போச்சு. இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடும். ஏன்னா அதில் கொஞ்சம் சில்மிஷம்லாம் இருக்குது இல்லை, அதனால் அது ஏன் தொடையை கிள்றதும் அந்த பொண்ணை நான் தொடையை கிள்றதும் ஒரு சில்மிஷமாக ஓடணும். இந்த விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஜோடியாக தான் விரும்பி உட்காந்துக்குங்க. நான் இவனோட தான் உட்காருவேன், இந்த ஒன்று நான் இவனோட தான் உட்காருவேன் அப்படின்னு அதில் ஒரு மியூச்சுவல் அட்ராக்ஷன் ஏற்படும். இதனால் அந்த விளையாட்டு விளையாட ஆரம்பித்தாலே வீட்டில் உள்ள பேர் விளையாட்டு தொடைகிட்டு எதிர்கா ஓடுங்களான்னு துரத்தி விட்டுருவாங்க. பிற்காலத்தில் அந்த பெரியவர்களால் கண்டிக்கப்பட்டதால் அந்த விளையாட்டு வழக்கொழிந்து போய்விட்டது என்று நினைக்கின்றேன். இப்படி பல விளையாட்டுகள் சிறு வயதில். அதன் பிறகு கொஞ்சம் வயது வந்தோடனே பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், இப்போயும் தாயக்கட்டை கட்டம் போட்டு விளையாடுறது, அப்புறம் 15ஆம் புள்ளி ஆட்டம்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக வேணும். அதுக்கு 15 ஆடு 3 புள்ளின்னு நினைக்கிறேன், அதை வெட்டுறது. அந்த விதிமுறைலாம் எனக்கு தெரியும். அந்த செஸ் மாதிரியே இருக்கும் அது. அப்புறம் பல்லாங்குழி உங்களுக்கு தெரிந்தது. கேரம் போர்டெல்லாம் ஆங்கில விளையாட்டுகள் அதெல்லாம் பின்னாடி வந்தது. அதன் பிறகு செஸ் போர்டு நம்ம அந்த ராஜா காலத்து விளையாட்டு தான் அது. அதன் பிறகு அது வெளிநாடு சென்று மேல்நாடு சென்று அது ஒரு மெத்தடாக வந்தது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஏகாதசி அன்னைக்கு பரமபத சோபன படம்னு ஒன்று விற்கும். ஏகாதசி கோயிலுக்கு போகும்போது சாயந்தரம் போனோம்னா எல்லோரும் ஒன்று வாங்கிட்டு வந்துடுவாங்க. சில பேர் வீட்டில் இருக்கும். அது அந்த பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் பிக்சர். அந்த ஸ்டார்ட் எப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். அதில் பாம்புகள் நிறையா போட்டிருக்கும். அந்த பாம்புகள்லாம் அந்த ட்ரெடிஷ்னல் ஓவியத்தோடு இருக்கும். கோவிலில் செவரில் வரைகிற ஓவியம் மாதிரியே. ஒவ்வொரு பாம்புக்கும் பேர், சமஸ்கிருதத்தில் உள்ள அது பேர், அதனுடைய மந்திரம் எல்லாமே அதில் இருக்கும். அந்த கட்டத்துக்குள்ளே நகுலன், ஆதிசேஷன், நிஷும்பன், லகரி அப்படின்னு இன்னும் பேர் இருக்கும் நிறையா. ஒவ்வொரு பாம்புகளுக்கும் ஏணிக்கும் அது மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு லோகங்கள், இது ஒவ்வொரு லோகத்தின் பேர் இருக்கும். அதில் தாயம் போட்டு உள்ளே போகணும். ஏணி வந்தால் ஏறிக்கலாம், பாம்பு கிடச்சா இறங்கிடணும். இந்த விளையாட்டை இது ஒரு அமானுஷ்யமான ஒரு தெய்வீக விளையாட்டுங்க. இது நல்லா கவனமாக கேளுங்க. இந்த விளையாட்டை இப்பொழுது சார்ட் வருது, அந்த விற்கிது கலரில் போட்டு. பாம்புன்னா அது பாம்பு மாதிரில என்னமோ இருக்குது. அதில் எந்த எழுத்தும் இல்லை, வெறும் பாம்பு ஏணி தான் இருக்குது, எந்த எழுத்து இல்லை. மேலே பரமபதம்னு இருக்கும். அதில் தாயம் போட்டு தான் போகணும். தாயம் போட்டு மேலே ஏறணும்னா பரமபதத்துக்கு கீழே இன்னொரு கட்டம் இருக்கும். அது வந்து ஆத்மலோகம், அதை குறிக்கக்கூடியது. சாதாரண லோகங்களை குறிக்க. அதில் எந்த பாம்பு இருக்காது, எந்த ஏணி இருக்காது. அதில் நீங்கள் தாயம் போட்டு தான் விறுவிறுன்னு போகணும். அதில் ஒவ்வொரு லோகத்துக்கும் ஒரு பேர் இருக்கும். அந்த காலத்து சார்ட்டில் இருக்கும். அந்த சார்ட்டு அந்த பேரெல்லாம் மறைஞ்சி போச்சு. விளையாட்டு மட்டும் இருக்குது, அதனுடைய ட்ரெடிஷ்னல் டேட்டா டீட்டெயில்ஸு இல்லை.
ஒவ்வொரு அந்த மேலே உள்ள கட்டங்களுக்கு பாம்புகள் இல்லாத கட்டங்களுக்கு ஒரு ஒரு ரோ இருக்கும். அது ஒன்று ஒவ்வொரு லோகங்கள் மேலே உள்ள லோகத்தை குறிக்கிறது. அதெல்லாம் விட்டுட்டு வெறும் கட்டத்தை போட்டு வைக்கிறாங்க, ஏதேதோ படத்தை போட்டு வைக்கிறாங்க. அந்த ட்ரெடிஷனே அழிச்சிட்டாங்க. ஆனால் வெறும் விளையாட்டு மட்டும்தான் இருக்குது. அது வந்து ரொம்ப ஆன்மீகமான ஒரு செய்திகளை சொல்லக்கூடியது. மேலே பரமபதம். பரமபதம் இங்கே இங்கே 4, 5 இருக்கும். நடுப்புற பெரிய சுவாமி இருப்பார். அந்தாண்ட 4 சாமி, அதில் ஆஞ்சநேயர் இருப்பார் கடைசியில். அப்படி போய் கருடாளர் இருப்பார். இப்படி முதல்ல ஒரு கடைசி வரை ரோப் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து நடுவில் வச்சோன்னே, அப்பா நான் வைகுந்த பதவி அடைஞ்சிட்டேன்னு அவங்க ஆட்டத்தில் வெற்றி அடைஞ்சு முடிச்சிட்டாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் மேலே வரணும். இதில் யார் முதல்ல போய் வைகுந்த பதவி அடையிறங்கிறது தான் போட்டி. இதை இரவு கண் விழிக்கும் பொழுது குடும்பத்தில் விளையாடுவாங்க. இது அன்னைக்கு விளையாட வேண்டும் என்பது நிர்பந்தம், அது கட்டாயம். நிர்பந்தம் சொல்லக்கூடாது, ஒரு அவசியம். கண்டிப்பாக விளையாடணும், ஒரு சம்பிரதாயம். அப்படி நீங்கள் விளையாடும் பொழுது உங்களுடைய எதிர்காலம் கஷ்டகாலமாக இருக்க போதா, இல்லை நல்லா இருக்குமா, இல்லை கஷ்டமும் நஷ்டம் கலந்துருக்குமா, எத்தனை % கஷ்டம் இருக்கும், எத்தனை % நஷ்டம் இருக்கும், இல்லை அதிர்ஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறது அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பயபக்தியோடு விளையாடணும். அப்படி நான் ஒவ்வொரு தடவையும் எங்கள் வீட்டில் இதை விளையாண்டே பார்ப்போம். ஆரம்பத்தில் உள்ள இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெடிஷ்னல் வச்சுருந்தேன். அது நாளாக இழுத்து போச்சு. அது ஒரு அட்டையில் கூட ஒட்டி வச்சுருந்தேன். அட்டையும் அப்படியே பிஞ்சு பிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது வரல. யார் வீட்லையாச்சும் அந்த ட்ரெடிஷ்னல் இது இருந்தால் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். அதில் உள்ள பேரெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதில் நீங்கள் யாருக்கு அதிகமாக பாம்பு கடிச்சு ரொம்ப மேலேயே போக முடியாது, ரொம்ப கடி வாங்குறாங்களோ அவனுக்கு அந்த அந்த வருஷம் நிச்சயமாக கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். யாருக்கு பாம்பு அதிகம் இல்லாமல் டக் டக் டக்குன்னு ஏணி கிடச்சி போனால் அவனுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். ஏணி இல்லை, பாம்பும் கடிக்கல, ஏதோ அவனே உருட்டி உருட்டி வரானா அவன் உழைச்சி கரெக்டாக முன்னுக்கு வருவான். கொஞ்சம் உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம் இருக்கும், வருமானம் இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். சுமாராக ஓடுன்னு அர்த்தம். இதுலேருந்து அவங்க விதியை தெரிஞ்சுக்கலாம். அது நிச்சயம் எனக்கு பலிச்சிருக்கு. இந்த வருஷம் விளையாடும் பொழுது நான் என் மனைவி 2 பேர் தான் இருக்கிறோம். நான் கும்பிடுற என்னுடைய ஒரு பரதேவதா இருக்காங்க. அவங்களும் விளையாடுவாங்க. அவங்களுக்கு நான் எப்படி விளையாடுவேன்னா, இந்த தடவை தான் அவங்கள விளையாட்டில் சேர்த்துக்கிட்டேன். போன வருஷம் சேர்த்துக்கல. இந்த வருஷம் என்னமோ தோணுச்சு, நானும் வர்றேன்னு சொன்னாங்க. சரி வாங்க உட்காந்து அவங்களையும் உட்கார வச்சுக்கிட்டேன். அவங்களுக்குன்னு ஒரு காய் வச்சுருவேன். நானும் என் ஒய்ஃபு தான். எனக்கு ஒரு காய், என் ஒய்ஃபுக்கு ஒரு, அவங்களுக்கு ஒரு காயின்னு வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு உருட்டுவேன். அதுக்கப்புறம் அந்த அவங்களுக்காக உருட்டுவேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் பினாமி ரெப்ரசன்டேட்டிவ், லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி கேம் ரெப்ரசன்டேட்டிவ் நான். அதை நான் போட்டேன். அவங்க காயை நான் ஊற்றுவேன். இது அவங்களுக்குன்னு அவங்க பேரை சொல்லி போடுவேன். இது எனக்குன்னு ஒரு சிவர் சொல்லுவேன். இப்படி போடும்பொழுது பார்த்திங்கன்னா மிகுந்த ஆச்சரியம். அவங்க பரலோகமில் ஒரு பாம்பு கிட்ட கூட கடி வாங்காமல் கிடுகிடுகிடுன்னு மேலே போகிறாங்க. அப்போ அந்த விளையாட்டு ஆரம்பிக்கும் முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாங்க ஆட்டோ ரைட்டிங்கில், இந்த விளையாட்டில் நான் கடைசியாக தான் பரமபதத்தை வந்தடையணும். உங்களை 2 பேரும் போனதுக்கப்புறம் தான். ஏன் நீங்கள் சக்தி வாய்ந்தவங்க, நீங்கள்லாம் முன்னாடி போகணும்னு. நான் இங்கு இருப்பது உங்கள் இருவரையும் நல்லபடியாக மேலே அனுப்பி வைப்பதற்காகத்தான். அனுப்பி வைக்கிறது தான் என் கடமை. அதுக்கு தான் உங்களோட இருக்கேன். உங்கள் 2 பேரும் நல்லபடியாக கொண்டு சேர்க்கணும். அதுதான் ரியல் லைஃப்பில் நான் இருக்கிறோட பர்பஸே, இங்கே இந்த வீட்டில் இருக்கிறோட பர்பஸே. அப்படிங்கும்போது இந்த விளையாட்டில் மட்டும் நான் முந்திக்கிட்டு போய் பரலோகம் போகிற மாதிரி காமிக்கிறது நல்லா இருக்குமா? இந்த விளையாட்டுலையும் உங்கள் 2 பேரையும் பரலோகத்தில் சேர்த்துட்டு, பரமபதத்தில் சேர்த்துட்டு தான் பின்னாடி நான் வந்து ஜாயின் பண்ணுவேன். அது என் கடமையை முடித்து விட்டு தான் நான் அங்கே வந்து சேருவேன் என்று சொன்னார்கள். அதே மாதிரி பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு பரமபதம் அடைஞ்சிட்டேன். என்னை வந்து ஒரு 2 தடவை பாம்பு கடிச்சிச்சு. அதிகம் கடிக்கலை. என் ஒய்ஃபும் ஒரு 2 தடவை, அதுவும் கடைசி ரோவுக்கும் ஃபஸ்ட்டு இந்த தேவலோகங்கள் இருக்குல்ல, ஆத்மலோகங்கள்லாம், அந்த பாம்பு இல்லாத அது கீழே 2 பாம்பு கடைசியில் இருக்கும். அதுலேருந்து யாராலையும் தப்பிக்க முடியும். ஏன்னா 2 கட்டத்துக்கு அடுத்து பக்கத்துலேயே 2 உட்காந்துருக்கும். எந்த காயை போட்டாலும் அதில் அடி வாங்கிடுவீங்க. எல்லாம் அதை கடிக்காமலே அது கடிப்படாமல் வரவே முடியாது. எத்தனை பெரிய பெரிய நகுஷன் ஒரு பாம்பு இருக்குது, பெருசாக மேலே போனால் 1வது கட்டத்தை இறக்கி விட்டுரும். அது கடிக்கிறதெல்லாம் பெருசு இல்லை. அது யாராச்சும் ரொம்ப கஷ்டகாலம்லாம் வேணால் அவனை போட்டு தெளிடும், அவனுக்கு ரொம்ப கஷ்டகாலம்னு அர்த்தம் அந்த வருஷம். இந்த கடைசி ரோ முடிச்சுட்டு ஆத்மலோகத்தில் நுழையிறோம் பாருங்கள், பாம்புகள் ஏணிகள் இல்லாத கட்ட ரோவுக்கு. அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது கீழே 2 பாம்பு, சின்ன சின்ன பாம்பு தான், அதில் கடிச்சிங்கன்னா ஒரு 3 ரோ கீழே இறக்கி விடும். அது மாதிரி 2 பாம்பு 2 கட்டம் இடவள்ளி விட்டு இப்படி 2 உட்காந்துருப்பாங்க. அவங்கள நீங்கள் காய் போடும் பொழுது 3 போட்டாலும் அடி வாங்குவீங்க, 4 போட்டாலும் அடி வாங்குவீங்க, விருத்தம் போட்டாலும் 6, 5ன்னு விருத்தம் போட்டாலும் தப்பிப்பீங்க.
எல்லாம் போச்சு. விருத்தம் இல்லைன்னா நீங்கள் வந்து அதில் கடிப்பட்டு கீழே இறங்கியே வரணும். விருத்தம் போட்டால் தான் போக முடியும். அப்படி அதுலேயும் கடி வாங்காம போயிட்டா ரொம்ப நல்ல காலம்னு அர்த்தம் உங்களுக்கு. நான் போட்டுட்டு வரேன். அதில் வந்து அந்த 2 பாம்புக்கு முன்னாடியே நடுப்புற உள்ள ஒரு பாம்பு என்ன கடிச்சிச்சு. அந்த 2 பாம்புட்டேருந்து நான் தப்பிச்சுட்டேன். என் ஒய்ஃபும் அந்த 2 பாம்புல ஒரு பாம்பு கடிச்சு கொஞ்சம் கீழே வந்து அப்புறம் மேலே போயிட்டாங்க. மேலே போய் தாயங்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு விழுதுலாம் உருட்டி 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 விழுந்து விழுந்து நான் முதல்ல பரமபதம் அடைஞ்சேன். அப்புறம் என் ஒய்ஃப் வந்து அடைஞ்சாங்க. இவங்களுக்காக சொன்னேன் பாருங்க. அவங்களுக்காக காய் நவுத்துறேன்ல ரெப்ரசன்டேட்டிவ் இருந்து. தாயம் கடைசியாக தான் அவங்க நாங்கள் 2 பேரும் முன்னாடி போயிட்டோம். தாயம் துவங்கி இவங்க பின்னாடி தான் தாயம் போட்டு உள்ள ஆட்டத்தை தொடங்குறாங்க. தொடங்கும் பொழுது ஒரு பாம்புக்கிட்ட கூட கடி வாங்கலைங்க. ஒரு 2, 3 ஏணி வந்தாங்க. ஏணி கிருகிருன்னு ஏணியில் வந்து ஏணியில் ஏறினாங்க. பாம்புகிட்ட கடி இந்த 2 பாம்புகிட்டையும் தப்பிச்சு அது மாதிரி ஆத்மலோகங்கள்லாம் விறுவிறுன்னு கடந்து வந்து தாயம் போட்டு 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 வந்து நின்றுட்டு எங்கள் பின்னாடியே வந்துட்டாங்க. ரொம்ப சீக்கிரம் எங்கள் பின்னாடி ஒரு பாம்புகிட்ட கடி வாங்கலாம். எங்கள் பின்னாடியே வந்து நாங்கள் 2 பேரும் அடைஞ்ச அடுத்த ஆட்டத்துலேயே அவங்க அடையிறாங்க சொன்னபடியே. எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! எப்போ இது எவ்வளோ பெரிய தெய்வீக விளையாட்டுன்னு. அதனால் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் ஜோசியர்கிட்ட போய் தெரிஞ்சுக்க வேணாம். ஏகாதசி அன்னைக்கு இந்த பரமபத்தை விளையாடுங்க. பயபக்தியோடு குளிச்சு கிழிச்சிட்டு பக்தியாக வந்து விளக்கை தேய்ச்சிட்டு என்னுடைய வாழ்க்கையை எப்படி இருக்கும்னு காட்டு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு விளையாண்டு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியும். இது ஒரு விளையாட்டுங்க. இப்படி இந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் இன்றைக்கு அந்த கலாச்சாரம் மறைந்தே போய்விட்டது. இந்த விளையாட்டு விளையாட தெரியல. கேரம் போர்டுனா வாங்குதுங்க பிள்ளைங்க, கேரம் போர்டு விளையாடுது. செஸ்ஸு இப்போ சில இடத்துல வீடுகளில் விளையாடுது சில பிள்ளைகள். புத்திசாலியான பிள்ளைகள் கொஞ்சம் விளையாடும். அப்புறம் கொஞ்சம் பார்த்துட்டுனா வெட்டு விழுதுச்சுன்னா எப்போ அப்படின்னு ஆட்டத்தை கழிச்சு விட்டு எந்திரிச்சு ஓடிடுதுங்க. மற்றபடி எல்லாமே கேம். இந்த கேம் உடம்பு உழைப்பே இல்லை. கோழிக்கறிகளை அதிகமாக சேர்த்துக்குதுங்க. அதனால் ஒபிசிட்டி பின்னாடியும் பெருத்து போய் முன்னாடியும் பெருத்து போய் எல்லாம் குண்டு தட்டாக இருக்குது. இந்த ஜங்க் ஃபுட்லாம் தின்னு ஆரோக்கியம் இல்லை. இந்த காலத்து குழந்தைகளுக்கு பார்க்குறேன், ஓடி ஆடி விளையாடாமல் ஆரோக்கியமே இல்லாமல் குண்டாக இருக்காங்க. அது சிட்டி லைஃப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒபிசிட்டி ரொம்ப காமனாக இருக்குது. இது காரணம் இந்த விளையாட்டு கலாச்சாரம் அழிந்தது தான் என்பது தான் உண்மை என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோ முடிப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன டிப்ஸு. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு தலைப்பை பற்றி பேசுவேன். இதில் நீண்ட வீடியோ போயிடுச்சு. இந்த செவ்வாய் பிள்ளையார்னு ஒன்று போடுவாங்க. அழிந்து போன சம்பிரதாய குடும்ப பூஜைகள் விழாக்கள் அதை பற்றி ஒன்று போடுறேன் அடுத்த இதில். அதில் செவ்வாய் பிள்ளையார்லேருந்து தொடங்குறேன். அதோட இந்த அழிந்து போன கலாச்சாரம், என் கண்முன் அழிந்து போன கலாச்சாரத்தை முடிக்கிறேன். 5 வீடியோவாக முடிக்கிறேன். இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஆனால் இதை நீங்கள் பதிவு பண்ணி உங்களுடைய இளைய தலைமுறைக்கு போட்டு காமிங்க. அந்த காலத்தில் இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் என்பது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க விளையாடணும்னு தேவையில்லை, முடியாது, தெரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? நன்றி, மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.